இந்த ரெண்டு டிராஃபிக் போலீஸும் ஹைவேஸ்ல நின்னுக்கிட்டு பிஸியா அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த பக்கமா ஒரு ட்ரக் கிராஸ் ஆகுது. அது ஒரு காரை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த காரை ரன்னிங்லயே ரெண்டு பேர் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்க பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்த செகண்டே இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய போலீஸ் காரான ரொம்பவே காஸ்ட்லியான புது BMW கார் எடுத்துக்கிட்டு அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பின்னால போலீஸ் துரத்திக்கிட்டு வர்றதை பார்த்த அந்த ட்ரக் டிரைவர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அப்ப அவருடைய ஃப்ரெண்டு காரை இன்னும் ஸ்பீடா ஓட்டுன்னு சொல்ல அவரு இவருடைய காரை மட்டும் தனியா கழட்டி விட்டுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போயிடுறாரு. அதே நேரத்தில் இவங்களுடைய கார் நடு ஹைவேஸ்ல நின்னுகிட்டு இருக்கிறதுனால அங்க டிராபிக் ஜாம் ஆயிடுது. அதனால போலீஸால இவங்க கிட்ட வர முடியாம காரை பின்னாலேயே நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு இவங்க கார் கிட்ட வந்து பாக்குறதுக்குள்ள இவங்களுடைய காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு பயங்கர ஸ்பீடா போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்த போலீஸும் அவங்கள சும்மா விடாம திரும்பவும் அவங்களுடைய கார் எடுத்துக்கிட்டு பயங்கர ஸ்பீடா அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போற வழியிலேயே பேரிகார்ட்லாம் போட்டு அவங்கள தடுக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரிட்ஜுடைய சைடுல இருக்கிற அந்த ரேலிங் எல்லாம் உடைச்சிக்கிட்டு அப்படி காரோட பறந்து போய் அங்க இருந்து ஒரு பெரிய ஷிப்ல சேஃபா லேண்ட் ஆயிடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆபீசரே ஷாக் ஆயிடுறாரு. ஆனா அப்ப கூட அவங்கள விடாம நானும் அதே மாதிரி பறந்து போய் அவனுங்களை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய காரையும் அப்படியே பிரிட்ஜில இருந்து பறக்க விட்டுறாரு. பறந்து போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற இன்னொரு போலீஸ் ஆபீசருக்கு உச்சாவே வந்துரும் போல அவர் பயங்கரமா பயந்து போயிடுறாரு. ஆனா கடைசியில எப்படியோ நல்லபடியா இவங்களும் அந்த ஷிப்புக்குள்ளேயே லேண்ட் ஆயிடுறாங்க. அதை பார்த்து அந்த ரெண்டு கிரிமினல்ஸும் என்னடா இவனுங்க நம்ம எங்க போனாலும் விடவே மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷிப்புக்குள்ளேயே ஸ்லோப்பா இருக்கிற ஒரு இடத்தை நோக்கி பயங்கர ஸ்பீடா கார் ஓட்டிக்கிட்டு போய் அப்படியே ஜம்ப் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த காரோட பறந்து போய் அந்த ரோடுடைய இன்னொரு பக்கமே போய் சேஃபா லேண்ட் ஆயிடுறாங்க. அதை பார்த்த இந்த போலீஸ் ஆபீசரும் அவருடைய ஈகோவை அடக்க முடியாம நம்மளும் அதே மாதிரி போலாம்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ணி பயங்கர ஸ்பீடா அவரும் அந்த ஸ்லோப்ல போய் எகிர்றாரு. ஆனா எதிர்பாராத விதமா கால்குலேஷனை தப்பா போட்டாரு போல. அவருடைய கார் எகிரி போய் அந்த ரோட ரீச் பண்றதுக்கு முன்னாலேயே அந்த பிரிட்ஜுடைய எட்ஜ்லயே போய் விழுந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கார் அப்படியே தண்ணிக்குள்ளேயே மூழ்கிடுது. கடைசியில வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் தோத்து போய் தண்ணிக்குள்ள இருந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு மேல வராங்க.